கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு. கார்த்தி வந்து ரியா கிட்ட வந்து அதிரடியாக இன்னும் 2 நாளில் நீ ஏன் வீட்டை விட்டு போனேன்னா உனக்கு மரியாதையோடு இருக்கும், இல்லைன்னா நானே வீட்டை விட்டு துரத்துற மாதிரி இருக்கும்னு செம மாஸ் பண்ணுறாரு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்து காலில் விழுந்து அபிராமி கிட்ட அழுதோடனே, முதல்ல என் காலில் விழுகிற வேலையை நிப்பாட்டு, இனிமேலாம் உன் நாடகத்தை நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. நீ வந்து இனிமையாவது எனக்கு நல்ல மருமகளாக இருக்க மாட்டேன்னு எனக்கு தான் தெரிஞ்சு போச்சே. அட்லீஸ்ட் என் பையனுக்கு வந்து நல்ல பொண்டாட்டியாவது இருந்து அவங்க கூட சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னடா இது இப்படி, பரவாயில்ல, அது வரைக்கும் அத்தை வந்து வீட்டை விட்டு போகணும்னு சொல்லலையே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ரியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நல்ல வேளை ஐஸ்வர்யா விட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பாட்டி வர்ற மாதிரி இருக்குது, அதனால் வந்து என்னை வந்து கார்த்தியும் தீபாவும் ஏதோ ஒரு திட்டம் போடுற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா கார்த்தி வந்து ஆனந்த் காலில் வந்து மீனாட்சியோட சேர்த்து வச்சு விழ வைக்கிறேன், ஆசீர்வாதம் வாங்கி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா நான் இந்த வீட்டில் இருக்காமல் இருந்தால் தானே நடக்கும். அதான் ஏதோ திட்டம் பண்ணுறான், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ தான் நான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன், மறுபடியெல்லாம் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணி என்னால் மாட்டிக்கிட்டு வீட்டை விட்டு போக முடியாது, உன்னோட பிரச்சனையை நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிடுறாங்க. என்ன இவ்வளோ உதவி செய்வான்னு பார்த்தா இவ்வளோ அசால்ட்டாக இப்படி நம்மளை டீலில் கோத்து விட்டுட்டு போயிட்டாலே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப, இந்த பக்கம் கார்த்தி வந்து கரெக்டாக ரியாவோட ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டை வந்து பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. வந்தோடனே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் சார் நீங்கள் தான் உதவி செய்கிறேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் என்ன, நான் ஆல்ரெடி வந்து ஆனந்த்கிட்ட எல்லா விஷயங்களும் சொல்லிட்டேன், ஆனால் அவர் நம்பவே மாட்டேங்கிறாரு. அவர் ரியா வந்து எந்த தப்பும் பண்ண மாட்டா அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காரு. அதனால் நான் என்ன செய்ய முடியும், உங்கள் குடும்பம் வந்து கூட்டு குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நானும் நினச்சி தான் அன்றைக்கி சொன்னேன், ஆனால் அது எந்த பயனும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்தி வந்து சத்தம் இல்லாமல் அவர்கிட்ட வந்து ஒரு அதிரடியான ஒரு திட்டம் ஒன்று சொல்லியிருக்காரு. அதை வந்து சஸ்பென்ஸாக நமக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது வீட்டுக்கு இங்கே வந்து கார்த்தி கிளம்பி வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்து மீனாட்சி வந்து கவலையாக இருக்கிறப்ப வந்து, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், கூடி சீக்கிரம் வந்து அவள் வந்து வீட்டை விட்டு போயிடுவா ரியா அப்படின்னு சொன்னோன்னா, ரியா அந்த பக்கம் வராங்க. வந்தோன்னே, என்னையை வீட்டை விட்டு அனுப்புகிற லெவலுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டீங்களா, நீயும் கார்த்தியும் சேர்ந்து என்ன திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் உனக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை, எண்ணி இப்போ பார்த்துக்க, பாட்டி வர்றதுக்குள்ளே 2 நாளில் உன்னை வந்து வீட்டை விட்டு அடித்து துரத்தலை, என் பேர் தீபா கிடையாதுன்னு இவங்க பங்குக்கு சவால் விட்டுட்டு போயிடுறாங்க, உங்ககிட்ட பேசுகிறதுக்குலாம் எனக்கு டைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் வந்து அபிராமி அம்மா வந்து நிற்கிறப்போ வந்து, அத்தை மருதாணி வச்சுக்கோங்க அத்தை, கல்யாண பொண்ணு நீங்கள் தானே அப்படின்னோடனே, என்னப்பா இப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த வயசில் மருதாணிலாம் வச்சுக்கலாமா, ஏன் வயசானா என்ன வச்சுக்கக்கூடாதுன்னு என்ன சட்டம் இருக்கா என்ன, நமக்கு பிடிச்சிருந்தா சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் மருமகள்லாம் ஆசைப்பட்றாங்களப்பா வச்சுக்க அப்படின்னு அருணாச்சலமும் சொன்னோன்னே சரின்ட்டு தீபா வந்து மருதாணியை எடுத்து வச்சு விட்றாங்க அபிராமி அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் மருதாணி வச்சு முடித்தோடனே கையை வந்து அலம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பைப்பில் காட்டி தண்ணியை திறந்து விட்டு கையை அலம்புறாங்க. கையை அலம்புனோடனே பார்த்தா, அத்தை பார்த்தீங்களா, நீங்கள் மாமா மேலே எவ்வளோ பாசமாக வச்சுருக்கீங்க, கை மருதாணியெல்லாம் ஃபுல்லாக செவந்திருக்கு பாரு அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம்மா, உங்களுக்கு கிண்டல் பண்ணுறதுக்கு வேறு வேலையே இல்லையா, சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் கார்த்தி வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக மீனாட்சியிலேருந்து எல்லாேருக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு அருண் கூட வந்து வராங்க. வந்தோடனே வந்து, என்னப்பா கார்த்தி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்க, ஆமாம்மா கல்யாண நாள் அன்றைக்கி எல்லோரும் சந்தோஷமாக புது ட்ரெஸ் போட்டிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்காக கொடுக்குறாங்க. கரெக்டாக மீனாட்சிக்கு கொடுக்குறப்போ வாங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு வேணாம், என்கிட்ட ஏற்கனவே இருக்குது கார்த்தி அப்படின்னு. என்ன பேசுகிறீங்க அண்ணி, நீங்கள் தான் வந்து ஆனந்த் பக்கத்தில் நின்று பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகிறீங்க, அது வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரியா நிச்சயமாக வந்து அதுக்குள்ளே நான் வந்து அவள் யாருன்னு சுயரூபத்தை நிரூபித்து காட்டுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் மனசில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் உங்களை வந்து ஆனந்த் கூட வந்து சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இவன் என்னடான்னா இவனும் பேசிக்கிட்டு இருக்கான், சேர்த்து வைக்கிறேங்கிறான், என்ன தான் நடக்குது அப்படின்னு ரியாவுக்கு ஒன்றும் புரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து இந்த பக்கமாக வந்து தீபாவுக்கும் வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க, ஒரு பைய கொடுத்துட்டு, இது உங்களுக்காக தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அப்படியா ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தீபா ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போனோன்னே, ரியா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்தோன்னா வந்து கார்த்தி வந்து மாசாக வந்து பேசுகிறதுக்கு வர்றாங்க. என்ன ரொம்ப யோசனையாக இருக்கா, ரொம்பலாம் யோசிக்காதீங்க, நீங்களாக வந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மரியாதையோட கௌரவத்தோடு வீட்டை விட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மண்டபத்தில் எல்லோரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்று வீட்டை விட்டு மண்டபத்தை விட்டு போய் போகிற மாதிரி இருக்கும். பார்த்து எது முடிவோ நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு. என்ன இப்போ தான் உன் பொண்டாட்டி வந்து சொல்லிட்டு போனால் அதே டைலாக்கை அச்சு பிசுறாமல் நீயும் வந்து பேசிக்கிட்டு இருக்கியா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும், நான் ஒன்றும் சவால்லாம் விடலை, நான் சவால் விட்டேன்னா அதில் தோற்றதா சரித்திரமே கிடையாது அப்படின்னு கார்த்தி மாஸ் பண்ணுறாங்க.
மண்டபத்தில் பாருங்கள் உங்களை வந்து வீட்டை விட்டு துரத்தி எங்கள் அண்ணி மீனாட்சியை ஆனந்த் கூட சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறாரு.